நம்பிக்கையும் அன்பால் மக்களிடம் அவர் இணைஞ்சிருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது நான் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் தான் ஆரம்பிச்சேன், நீங்கெல்லாம் இன்னுமேட்டு தேர்தலுக்காக வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்கிறது. திமுக அமைச்சருடைய வீட்டிலேயே 4 குழந்தைங்க நம்மளுடைய ஓட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஏன் விட்டா முதலமைச்சர் வீட்டில் இருக்க பேர பசங்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் உண்மை. இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் லாட்ரி சீட் ஆது அர்ஜுனா அவர்களுக்குத்தான். ஏன்னா அதாவது இருக்க 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 இல்லையா, இவருக்கு துணை முதலமைச்சர் வந்து ஆசை வந்துருச்சு போல இருக்கு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறான் இல்லையா. ஒரு சோசியல் மீடியா உன்னை வந்து வெளிப்படுத்த காரணத்தினால் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிற. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி என்ன பேசுகிற? சிஎம் யூட்டு பேத்திகளெல்லாம் வந்து டிவிகேவுக்கு வந்து ஓட்டான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களுடைய இல்லையா பேரன் பேத்திகளெல்லாம் டிவிகேவுக்கு வந்து ஓட்டான். ஏன் நீ ரொம்ப வந்து பேசாத ஆதவர்ஜனா, எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற. திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் அல்லது ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் அகங்காரம் இருக்க மாட்டோம். ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் ஏங்க எத்தனை முறை திமுக ஆட்சி இல்லாமல் இருந்தது, அப்போ எத்தனை தொண்டர் வந்து இன்னும் இருக்காங்க. இப்போ நானே பார்த்தோம் என்று சொன்னால் 15 வருஷம் வந்து எதிர்கட்சியாக இருந்து அந்த இருந்த நேரத்தில் நான் வந்து பயணம் செய்தவள், பட்டி தொட்டி எல்லாம் பேசியவள், அனைவருக்கும் தெரியும் இல்லையா. உனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறிய. அதுவும் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நீ வந்து சொல்கிற, அவர் உண்மையாலுமே அறிவாளி, நீ என்ன சொல்கிற? அவரை பற்றி பேசுகிற. அவங்கெல்லாம் வந்து அதாவது விடுதலை சிறுத்தையினுடைய தொண்டர்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்காங்களாம். எவ்வளோ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் இல்லையா. ஏன் ராகுல் காந்தியை எவ்வளோ ஒரு பொய் பேசுகிற உனக்கு ஆதரவாக இருக்கிறாங்களாம் டிவிக்கு. என்ன அதாவது இந்த நாட்டு மக்களுக்காக போராடினது, இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது வந்து குரல் கொடுத்தது ஒன்றுமே கிடையாது. ஆதவர்ஜனா வாய்க்கிலேயே பேசாத. அதாவது உனக்கு வந்து முதல்ல நீ திமுகவில் இருந்த, அப்போல்லாம் நீ திமுகவில் இருந்தனே தெரியாது, டம்மி பீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். நீ விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு நீயே அதாவது தாவேக்காவுக்கு போயிட்டு வெளியிட்ட பிறகு தான் நீ திமுகவில் இருந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இல்லையா. அங்கே எம்பி ஷீட்டு கேட்ட, உனக்கு கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில் வந்து கேட்ட, அது வந்து உனக்கு கிடைக்கல இல்லையா. ஆனால் அந்த ஒரு எம்பி ஷீட்டு கிடைக்காத ஒரு காரணத்தினால உன்னை அதாவது முன்படுத்திக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்துட்டு எவ்வளோ ஒரு பொய்யா பேசுகிறடே. உனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. பணம் நீ சம்பாரிச்சதில்ல, நீ ஜிம்மில் இல்லையா, நீ ஜிம்மில் வந்து வேலை பார்த்து ஒரு ஏமாற்றி இல்லையா. உங்களுடைய அதாவது வந்து அந்த பெண்ணு இல்லையா, லாட்ரி சீட்டு அந்த மார்ட்டினோட பெண்ணை ஏமாற்றி அந்த பணத்தெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இன்றைக்கி தாவேக்காவுக்கு செலவு இன்னைக்கு பண்ணிவிட்டு நீ தன்னை தானே முன்படுத்திக்கிற. நீ ஒரு ஊருக்கு போகிறேன்னு நினைக்கிற, அது கன்னியாகுமரி, எனக்கு சரியாக தெரியல, நான் பதிவு வந்து கரெக்டாக போடணும். அப்போ ஏதோ பெரிய தலைவன் இந்த நாட்டுக்காக என்னமோ நீ குரல் கொடுத்த மாதிரி அப்படியே வந்து அதான் ரோட் ஷோ வந்து கை காமிக்கிற, குழந்தைகளை தூக்குற. உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி நீ வந்து திமுகனுடைய அதாவது தலைவர் முதலமைச்சருடைய பேரன்கள் வந்து 6 ஓட்டு தாவேக்காவுக்கும் உங்கள் அப்படியே தலைவர் அப்படியே குளிர்வார்ன்ட்டு பேசாத. என்னைக்கு சொல்கிறேன், திமுக தொண்டன் அந்த பேரம்பேத்தியாக இருந்தாலும் திமுக தொண்டன் வந்து இல்லையா, அதாவது உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அது ஆளுங்கட்சியாக இருக்க போதும் நாங்கள் வந்து ஒரு அகங்காரம் செய்யவில்லை. எதிர்கட்சியாக இருந்த போதும் இந்த கட்சிக்காக உழைச்ச தொண்டன் யாரும் இல்லையா. சில பேர் பதவிக்காக போவானுவ. ஆனால் இந்த ஒன்றுமில்லாத நாஞ்சில் சம்பத்து தான் வந்து போயிருக்காப்புல. மற்றபடி யாராவது போயிருக்காங்களோ, இந்த செங்கோட்டையன் இல்லையா, அவன் எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக அங்கே போய் வந்ததுனால ரொம்ப ஆடாதீங்க. நாங்களும் பட்டி தொட்டியெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இல்லையா. அதாவது பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னைக்கு சொல்கிறேன், 1,30,00,000 பேருக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா. அதை கூட நாங்கள் யோசிச்சு நாங்கள் செய்த சாதனையை சொல்கிறேன். எவ்வளோ நான் வந்து பிரச்சாரத்தில் சொல்லிக்கிறேன். ஆதவர்ஜனா ரொம்ப ஆடாத, ரொம்ப பேசுகிற. மீடியாவில் உன்னை காமிக்கிறதுனால உனக்கு வேறு வேலையே இல்லை. ஆதவர்ஜனா
வாய் அடைக்கு பேசு இல்லையா? திமுக தொண்டர்கள் ஒருபோதும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மரியாதையாரு ஆதவ அர்ஜுனா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.